Always when you come to God, it's always for receiving only. தேவனிடத்திலே நம்ம வந்தாலே எப்போது வந்தாலும் தேவனிடத்திலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். Mercy seat also we receive. கிருபாசன தண்டையில் வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். Throne of grace also we receive. கிருபாசன தண்டையில் வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். Judgment seat also we receive. நியாயாசனத்துக்கு வந்து அங்கும் பெற்றுக்கொள்கிறோம். But everywhere we are receiving only. என்ன எங்கு பார்த்தாலும் பெற்றுக்கொள்கிறோம். Something we are receiving. ஏதோ ஒன்று ஆண்டவரிடத்தில். That is God. அதுதான் தேவன். That means God is always giving something. அப்படியானால் தேவன் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை கொடுக்கிறார். Sometimes you may like it, sometimes you may not like it. சில வேளை அது உங்களுக்கு பிடிக்கும், சில வேளை பிடிக்காமலும் இருக்கலாம். I don't think 2 Corinthians 5:10 some people may like to receive. What God gives, I don't know whether they like to receive or not, but whether you like to receive or not, you have to receive. தேவன் கொடுக்கிறதான காரியங்களை பெற விரும்புவார்களா இல்லையா தெரியாது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாங்கி தான் ஆகணும். But listen, கவனிப்போம். in this world what God gives, you can opt to be without receiving. நீங்க இந்த உலகத்திலே தேவன் உங்களுக்கு தருகிறதான காரியத்தை பெறாமலும் நீங்கள் விட்டு விடலாம். You can opt to be without receiving salvation. ரட்சிப்பு தேவன் இலவசமாக தருகிறதான ரட்சிப்பை நீங்கள் வேண்டாம் என்று நிராகரித்து விடலாம். You can opt to receive, you can opt to be without receiving that healing or breakthrough or something. கர்த்தர் தருகிறதான பிரேக் த்ரூ, சுகம், இப்படிப்பட்டதான தடை முறிக்கப்படுதல் இவைகளெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று அதை நீங்கள் நிராகரித்து விடலாம். God gives. தேவன் இலவசமாக தருகிறார். But you can opt to be without receiving. நீங்கள் அதை வேண்டாம் என்று நீங்கள் தள்ளி விடலாம். But before the judgment seat, ஆனா நியாயாசனத்துக்கு முன்பதாக நீங்க வந்துவிட்டால் there is no alternative. அதற்கு அங்க வழியே வாய்ப்பே இல்ல. You have to receive. அவர் என்ன கொடுக்கறத வாங்கி தான் ஆகணும். It is must. அது நிச்சயமாக. Because the reason why you have been brought there is not that so you may give, but so that you may receive. நீங்க அங்கே கொடுப்பதற்காக அங்கே நீங்கள் கொண்டு வரப்படவில்லை, பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் அங்கே கொண்டு வரப்படுவீர்கள். There is no need for faith there. அந்த இடத்துக்கு அதுக்கு விசுவாசமே தேவையில்லை. No faith. விசுவாசமே அவசியம். Only in this world you need faith to receive. இந்த பூமியில் இருக்கும் பொழுது தான் விசுவாசம் வேண்டும் பெற்றுக்கொள்வது. But there when you stand before judgment seat, no faith required, it automatically comes to you. அங்கே நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது விசுவாசமே தேவையில்லை, தானாகவே வந்துவிடும். What will you receive? நீங்கள் என்ன பெறுவீர்கள்? The things done in his body according to that which he is done, whether it be good or bad. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் அங்கே நிற்க வேண்டும். I like the Tamil translation, takka balan. Did you notice that? Takka balan. According to that which he has done. அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்றபடி. Whether it be good or bad. நன்மையானாலும் தீமையானாலும். That's a very powerful term used. மிக வல்லமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. If you have done good, நீங்கள் நன்மையை செய்திருப்பீர்களானால், what is takka balan? உங்களுக்கு ஏற்ற அந்த தக்க பலன் என்ன? You know. உங்களுக்கே தெரியும். If you done bad, நீங்கள் தீமையை செய்வீர்களானால், there only our people will give a lot of interpretation. அங்கதான் நிறைய விளக்கங்களை கொடுப்பார்கள். Because they are trying to bring grace here. இந்த இடத்துல தான் நிறைய கிருபையை கொண்டு வராங்க. Brother, don't bring grace before judgment seat. நியாயாசனத்துக்கு முன்பதாக கிருபை கிடையாது. Get this. Are you listening? கவனிக்கிறீங்களா? This is judgment seat. இது நியாயாசனம். Today is not judgment seat. இன்றைக்கு நாம் போவது நியாயாசனம் அல்ல. Throne of grace. நாம் கிருபாசனத்துக்கு முன்பு நிற்கிறோம். Don't confuse today and tomorrow. இன்றைய நாளையும் நாளைக்கு இருக்கிறதான காரியங்களை நாம மனதிலே குழப்பிக் கொள்ள கூடாது. Grace and judgment both are different. கிருபை என்பதும் நியாயாசனம் என்பதும் முற்றிலும் வித்தியாசமானது. These are the days of grace. இவை கிருபையின் நாட்கள். These are the days of mercy. இவை இரக்கத்தின் நாட்கள். These are the days of great love. இது அன்பின் மகா பெரிய அன்பின் நாட்கள். But there that particular time believers will be made to stand before the judgment seat. ஆனால் அந்த நாளிலே விசுவாசிகள் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கத்தான் வேண்டும். I don't want to go more into this. இதை குறித்து நாம் இன்னும் அதிகம் நான் பேசவில்லை. It's up to you to conclude. நீங்களே தீர்மானியுங்கள். I'm not going to give any conclusions. நான் இதற்கு முடிவை நான் கொடுக்க போவதில்லை. That's not my job. முடிவுரையை நான் சொல்ல போவதில்லை. I just put it before you. இது உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லிவிட்டேன். I have to tell whatever has to be told. என்ன சொல்ல வேண்டுமோ நான் சொல்லிவிட்டேன்.